இந்த 2026ஆம் ஆண்டுல மேஷ ராசிக்கு சொத்து சேர்க்கையோ வண்டி வாகனமோ இல்ல பிசினஸ் சம்பந்தமா பொருளாதாரம் ரீதியா எப்படி இருக்க போகுது? 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால ஆசைகள் நிறைய இருக்கும். நிறைய புது புது பிசினஸா செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொழில்ல நிறைய ஒரு லாபங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்குலாம் லாப அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள்ல அதிகப்படியான சேமிப்பு இருக்க போகுது. கார்லாம் வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு தருணம் தான். பெண்கள் பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். கொடுத்த கடன்கள் திரும்ப வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வருடம் நீங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அந்த பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கும். இந்த 2026ல உங்களுக்கு பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு 500 ரூபாய் தாளோ இல்ல 100 ரூபாய் தாளோ ஒரு 10 தாளை வச்சுக்கோங்க. ஒரு 5 to 6 மணிக்குள்ள அந்த கரன்சியை நீங்க கவுண்ட் பண்ண பெரிய அளவுக்கு வருமான தட்டுப்பாட்டுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும்.